இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில அலகுகள் இருந்தது. என்னுடைய நுரையீரல் சரியாக சுவாசித்தால், என்னுடைய இதயம் சரியாக துடித்தால், என்னுடைய கல்லீரல் சரியான சுரப்புகளை கொடுத்தால், என்னுடைய சிறுநீரகம் சரியாக கழிவுகளை வெளியேற்றினால் நலமாக இருக்கிறேன் என்று ரொம்ப நாள் நம்பிக்கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் 1970 தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சு, இல்லை இல்லை, உடம்பு நல்லா இருந்தா மட்டும் பிரயோஜனம் கிடையாது, உன்னுடைய உள்ளம் நலமாக இருக்க வேண்டும், உன்னுடைய மனம் நிறைவாக இருக்கணும், உன்னுடைய மனம் குதூகலமாக இருக்கணும், மனம் முழுமையாக எந்தவித அழுத்தத்திலும் இல்லாமல் இருக்கணும், அப்பதான் நலமாக இருக்க முடியும் என்று 1970 ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆனால் நம் தமிழ் சமூகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. மருந்துன்னா என்னப்பா அன்னைக்கு ஒரு சித்தர்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப தெளிவா அவங்க சொன்னார், மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தனச்சாலும். மூணாவது ஒரு மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே. 1970 தான் மென்டல் ஹெல்த்தை நவீன அறிவியல் ஒத்துக்கொண்டுச்சு. ஆனா 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருமந்திரத்துல மறுப்பது உளநோய், ஒரு உடல் நோய் மட்டும் இல்ல, உளநோயும் போனாதான் அது மருந்து என்று நம் சமூகம் சொல்லி இருக்கு. இப்பொழுது உடம்பு நலமாக இருக்கிறது, உள்ளம் நலமாக இருக்கிறது. ஆனாலும் அவங்கள 2 பேரை கோவிட் கொத்தி கொண்டு போய்விட்டதல்லவா. என்னுடைய இதயம் சிறப்பாக துடித்தால் மட்டும் பத்தாது, என் மனம் சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது. நான் இங்கே நின்று கொண்டிருக்கிற இடத்துல நமக்கு அடியே, நம் மண்ணுக்கு அடியில் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரமோ வேப்ப மரமோ, இந்த மரத்தின் பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை எடுக்க வரக்கூடிய தேன் சிட்டு நலமாக இருக்க வேண்டும், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஏராளமான மீன்களும் நுண்ணுயிர்களும் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால்தான் நீங்களும் நானும் இனி நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒற்றை நலம். ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். இனிமேல் உடல் நலம் என்பது எனக்கு மட்டும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துட்டு, நான் மட்டும் விட்டமின் மாத்திரையை போட்டுக்கிட்டு, நான் மட்டும் நல்லா மூச்சை பிடிச்சி யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பத்தாது. நாம எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழுவும் ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு ஆடணும். நமக்கு ஆடுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா அந்த மண்புழுவுக்கு ஆடுறதுக்கு உரிமை இல்லையா? நமக்காக நம்ம அழகிய ஒரு பூக்களையோ இல்லை என்றால் ஒரு சத்தான மாதுளையோ கொண்டு வருவதற்கு அந்த வேர் முடிச்சில் ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான பெயர் தெரியாத பூஞ்சைகள் எவ்வளவு நமக்கு உதவி செய்து, அவையெல்லாம் சரியாக வேலை செய்யலைன்னா சக்கரை பொங்கல் இனிக்குமா, மிளகினுடைய காரம் கிடைக்குமா, இல்ல ரோஜா இதழினுடைய சிவந்த நிறம் கிடைக்குமா? இந்த நிறமோ, இந்த சத்தோ, இந்த அழகோ, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியும் அந்த மண்புழுவும் நலமாக வளமாக அவை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் எம் வள்ளுவ ஆசான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றார்கள். எவ்வளவு பெரிய விசாலமான புரிதல் இருந்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. உலகத்தில் வேறு எங்கும் இந்த பிரேஸை சொன்னதா தெரியல. உணவு அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பாருங்க, பல்வேறு விளக்கங்கள் வரும். தமிழ் சமூகம் மிக தெளிவா சொல்லுது, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. உணவுன்னு என்ன கேட்டா, உணவுனா ஒண்ணும் கிடையாது, இந்த நிலமும் நீரும் சேர்ந்ததுதான். இந்த நிலமும் நீரையும் சரியாக பார்த்து கொள்ளாவிட்டால் உணவு நஞ்சாகும் என்பதுதான் அதனுடைய கருத்து. இன்னொரு பக்கம் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி கீழே மண்ணை தோன்றது, கடலை தோன்றது, சுரங்கத்தை தோன்றது, மலையை உடைக்கிறது, யானை போற இடத்துல நாம உட்கார்ந்துட்டு யானைகள் அட்டகாசம் என்று சொல்கிறது. இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள் எல்லாம் சேர்ந்து மறுபடி புதிய புதிய நோய்களை உருவாக்குகின்றன. நண்பர்களே, இந்த மண்ணை நேசிப்பதும் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் மண்புழுவையும் நேசிப்பதை காலகாலமாக அவையும் குதூகலமாக இருப்பதற்கான நம் முன்னெடுப்பை எடுப்பதுதான் நாம் இந்த உழவுக்கு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.